இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க உள்ள வந்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்க வந்து வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனநிலையில தான் நீங்க வந்து போவீங்க. அது வந்து நான் கேரண்டியா சொல்றேன். இது மாரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது இது வந்து நான் வந்து என்னோட சுப்பீரியரான என்னோட ஜெனரல் மேனேஜர்ட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். இத வந்து, "சார் எனக்கு இந்த வேலையே சுத்தமா புடிக்கல. அ நான் என்ன பண்றதுன்னே தெரியல நெக்ஸ்ட்டு என் வாழ்க்கையில." அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, அவருடைய ஸ்டோரி வந்து சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அத வந்து ஷேர் பண்றது மூலியமா, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் நானு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புடிக்காத ஒரு வேலையில தான் வந்து சேர்ந்தாரு. ஆனா, இது வேலைய வந்து நமக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கடமைக்கு வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா, அங்க தான் அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரெண்ட்டா யோசிச்சிருக்காரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, புடிக்காத வேலை தான். ஆனா, இந்த வேலை தான் என்னைய வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அப்படின்னு நெனச்சு, ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த வேலைய வந்து செய்றாரு. ஸோ, அந்த வேலையில வந்து நெறைய கத்துக்கிட்டாரு. ஸோ, அந்த வேலைய கத்துக்கிறதுக்கு மூலியமா, அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அதாவது அந்த வேலையில வந்து இருந்து நெறைய தகுதிகள வந்து வளர்த்திக்கிறாரு. வளர்த்திட்டு அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலையில வந்து அ நல்ல வேலையில நல்ல சம்பளத்தில வந்து ஒரு வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தகுதிய வச்சு இன்னொரு வேலைக்கு போறாரு. இன்னொரு வேலையில அங்கேயும் வந்து அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து கொஞ்சம் அறிவுத்திறன யூஸ் பண்ணி, அ அந்த வேலையில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள வந்து கத்துக்கிறாரு. ஈவன் தோ அவருக்கு வந்து புடிச்ச வேலை என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. இருந்தாலும் புடிக்காத வேலைய வந்து செஞ்சாலும், கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நாள் பலன் கிடைக்கும். அது நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு அதுதான் நம்மள கூட்டிட்டு போவும் அப்டின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்புனாரு. ஸோ, அதனால எந்த வேலையிலும் வந்து நல்லா சிறப்பா வந்து செஞ்சதுக்கப்புறம், அவருக்கு வந்து அதே கம்பெனில ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. அதாவது ஒரு கோடு போடணும் அப்டின்னா, ஒரு புள்ளி வைக்கணும். ஓகேவா? அந்த புள்ளியிலேருந்து தான் கோடு போட முடியும். அப்படின்ற மாரி, நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு, அது புடிக்குதோ, புடிக்கலையோ, அந்த ஸ்டெப்பு நம்ம நல்லா கரெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு டைமும், நமக்கு லக்கும் இருந்துச்சுன்னா, பெரிய லெவல்ல கொண்டு போய் விடும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொன்னாரு. அவரும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ஜிஎம் போஸ்டிங் வந்து அவருக்கு கிடைக்குது. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பெனிஃபிட் ஃப்ரீ காரு, வீடு எல்லாமே வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ப்ளஸ் சம்பளமும் நல்ல சம்பளம். கம்பெனி ஷேர்ஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ, அந்த தகுதிய வந்து அவர் வளர்த்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒண்ணுமே வந்து நம்ம ஒரு பிளாங்க்கா இருப்போம். நம்ம தகுதி வளர தான், அந்த நெட்வொர்க்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? இந்த வேலையில இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இந்த வேலைய கத்துக்கிட்டா இப்படி ஒரு இது லெவலுக்கு முடியுமா? அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்மளோட தகுதி எப்ப வளருதோ, அப்பதான் நமக்கு வந்து அந்த அந்த சிலந்தி வலை மாரி இருக்கும் நம்மள சுத்தி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து அப்பதான் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆயிட்டு யார் வெளியில வராங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொசிஷன்ல போவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டணும்னா ஒரே ஒரு செங்கலால மட்டும் வச்சு வீடு கட்டிற முடியாது. ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சிரமங்கள் இருக்கு. ஆமாவா? அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி யார் வந்து வெளியில வராங்களோ, அவங்க கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க. ஸோ, இப்ப நான் இது வந்து எப்படி இது வந்து சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நம்ப ஒரு ஃப்ரெஷரா இருக்கலாம். நமக்கு புடிக்காத வேலைய நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். அ அல்லது நமக்கு புடிச்ச வேலை என்னன்னே நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ, அதுவரையும் நமக்கு புடிக்காத வேலை நம்ம செய்யலாம். ஸோ, அப்படி செய்யும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம வந்து எதுக்குடா இந்த வேலை செய்யறோம் அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டு போகாம, இது தான்டா நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலைய செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் நமக்கு வந்து வெற்றி.
கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வேலைய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ, அதுக்கான பலன் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். அப்படின்றது தான் அவர் வந்து இந்த ஒரு ஸ்டோரி மூலியமா அவர் வந்து அவரு சொல்றது. ஸோ என்னைய மாரியே நீங்களும் இருக்கலாம். ஒரு வேலை பிடிக்காத வேலைய செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ அந்த வேலை தான் உங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போப்போது. அத நம்பி நீங்க வந்து வேலை செய்யுங்க. ஓகேவா? ஸோ இது புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல ஏதாவது உங்களுக்கு தோணுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா எனக்கு இது யூஸ் ஆகும். நீங்க கமெண்ட் பண்றது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.